கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கிய அரசாணையை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படுமா எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண உதவி வழங்கலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கான டெண்டர் நிபந்தனைகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 13 வகை உணவுகளில் தினமும் ஒரு வகை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. காலை 7:30 மணிக்குள் சூடான உணவை பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். உணவு 294 கலோரி சத்துடன் இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை விதிக்க வகை செய்யும் பொதுத் தேர்வுகள் திருத்த மசோதா மக்களவையில் தாக்கல். எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் அமளிக்கு நடுவே மத்திய பணியாளர் நலத்துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மசோதாவை அறிமுகம் செய்தார். நீட் முறைகேட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கமிட்டதால் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைப்பு. इसकी मर्यादाएं और इस मर्यादाओं परंपराओं को समाप्त करने का प्रयास कर रहे हैं. आज 12 बजे तक के लिए स्थगित की जाती है. போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்கள் செய்ய இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்நிலை குழு அமைப்பு. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசு அதிகாரப்பூர்வ தகவல். நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியதை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. NCERT பாடப்புத்தகங்களுடன் விடைகள் ஒத்துப்போகவில்லை என்று மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் குருகிராம் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ். தனது உடல்நிலை நன்றாக உள்ளதாகவும் ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 13,370 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,06,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிஎம் விஜய் தலைமையில் உள்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு, நிர்வாகம் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் நாளை மாலை 5 மணிக்கு திமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் அதிமுக செயற்குழு கூட்டத்தை நடத்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக தகவல். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காத மூத்த நிர்வாகிகளின் பதவியை பறிக்க EPS திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாமக சார்பில் நிழல் நிதிநிலை அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார்.
கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் வழக்குகளை விசாரிப்பதில் தாவேக அரசு முதலில் காட்டிய வேகம் தற்போது குறைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். ஊழல் வழக்குகளை விசாரிப்பதில் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருப்பூர் ஈட்டி வீரம்பாளையத்தில் பட்டா நிலத்தை அளந்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பேரிகார்டுகளை தகர்த்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் உள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். மாணவர்கள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சியையும் பார்வையிட்ட அண்ணாமலை, வளமான இந்தியாவை உருவாக்கும் கலாமின் கனவை நனவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜூலை 31 முதல் தமிழ்நாடு முழுவதும் கோழி விற்பனை நிறுத்த போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள் உடல் பருமன் உள்ளவர்கள், உடல்நலன் பாதிக்கப்பட்டவர்கள் செல்ல அனுமதி இல்லை. ஆந்திர பக்தர் மூச்சு திணறி உயிரிழந்த நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் வழிகாட்டு நெறிமுறைகள் அடங்கிய விளம்பர பதாகை வைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உதகையில் இருந்து கல்லட்டி மலைப்பாதை வழியாக மசினகுடி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வழியாக வரும் வாகனங்கள் திருப்பி அனுப்பப்படுகின்றன. நீண்ட காலமாக பணியிடை நீக்கத்தை தொடர்வதை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பட்டா வழங்குவதற்கு லஞ்சம் பெற்ற வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் தொடர்ந்த வழக்கில் அவரை மீண்டும் பணியமர்த்த உத்தரவு. சென்னையில் ஒரு வாரம் நடந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் 92 பேர் கைது. 98.2 கிலோ கஞ்சா, 141 கிராம் மெத், 19 கிராம் ஹெராயின் பறிமுதல். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த வழக்கு. சிறையில் சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதா நேரில் விசாரணை. சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தவருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திரைப்படத்தை பார்த்ததை தவிர வேறு தீவிர குற்றச்சாட்டுகள் இல்லாததால் 20,000 ரூபாய் பிணைத் தொகை செலுத்தி 15 நாட்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் முன்பு ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தன்னிடம் நில மோசடியில் அழகப்பன் என்பவர் ஈடுபட்டதாக நடிகை கௌதமி புகார் அளித்த விவகாரம். புகார் தொடர்பான விசாரணைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகை கௌதமி ஆஜரானார். கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை அறிவித்த விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபானிடம் மீண்டும் விசாரிக்க மருத்துவத்துறை அதிகாரிகள் முடிவு. 8 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் இர்ஃபானுக்கு மீண்டும் சம்மன் அனுப்ப மருத்துவத்துறை முடிவு செய்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்துக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனக்கு விலக்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பை மீண்டும் வழங்க கோரி சகாயம் தொடர்ந்த வழக்கில் ஆணை.
கனிமவள லாரிகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழக கேரள எல்லையான இஞ்சிவிளை பகுதியில் லாரி ஓட்டுநர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இரு மாநில எல்லையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் களியக்காவிளை சோதனைச் சாவடியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தென்காசியில் திருமணமான 6 மாதங்களில் மனைவியை சரமாரியாக கணவன் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை கொன்றதாக கணவன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே ஏரி தடுப்புச் சுவரில் மினி வேன் மோதிய விபத்தில் இருவருக்கு கை துண்டானது. திருவள்ளூரில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி கூலி வேலைக்கு ஆட்களை ஏற்றிச் சென்றபோது நிகழ்ந்த கோர விபத்தில் 15 பேர் பலத்த காயமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அடகு கடையில் நகைகளை திரும்ப வழங்காமல் பொதுமக்களிடம் மோசடி. 139 சவரன் நகைகளை மோசடி செய்த வழக்கில் பெண் ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உரிமையாளர் உட்பட 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் தங்கம் வென்றார். இதே பிரிவில் நட்சத்திர வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தினார்.